வெல்கம் டு லேர்னிங் கார்னர் ஃப்ரம் October 1. டிஎன்பிஎஸ்சிக்கான ஃப்ரீ கிளாஸஸ் நம்ம சேனலில் போடுவோம். எஸ்பெஷலி கரண்ட் அஃபேர்ஸ், பாலிட்டி, மேக்ஸ் அண்ட் யூனிட் சிஸ். நம்மளோட டார்கெட்டே 2026 குரூப் 1, குரூப் 2, குரூப் 4. ஸோ வித்தின் டிசம்பர் பாலிட்டி அண்ட் யூனிட் 6 கவர் பண்ணுறது தான் நம்ம பிளான். சைட் பை சைட் சமச்சர் புக்ஸையும் நம்ம கவர் பண்ணிகிட்டே வரும். எகெயின் வெல்கம் டு லேர்னிங் கார்னர். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் கிளாஸ் வில் ஸ்டார்ட் வித் இந்தியன் பாலிட்டி, இந்திய அரசியல். குரூப் 1ல் 40 கொஷின், குரூப் 2 அண்ட் குரூப் 4ல் 15 கொஷின். ஸோ இதுக்கு ஒரு ஹையர் வெயிட்டேஜ் இருக்குது. இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டாப்பிக்காக ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பற்றி பார்ப்போம். பிஃபோர் என்ட்ரிங் இன்டு த டாபிக், வாட் இஸ் கான்ஸ்டிடியூஷன்? ஒரு கான்ஸ்டிடியூஷன்னா என்ன? ஒரு ஜனநாயக வழியில் அரசை நடைபெற வழிவகுக்கிறது தான் இந்த கான்ஸ்டிடியூஷன். அதாவது ஒரு பேசிக் லா ஆஃப் த கண்ட்ரின்னு சொல்லலாம், நாட்டின் அடிப்படை சட்டம். ஒரு வீட்டுக்குன்ட்டு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நம்ம வச்சுருப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் ஒரு கண்ட்ரிக்கும் ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்னு இருக்குது. கான்ஸ்டிடியூஷனை ஒரு அத்தன்டிக் டாக்குமெண்ட்டுன்னு சொல்லலாம். இதில் ஒரு கண்ட்ரியை ரூல் பண்ணக்கூடிய லாஸ், ஐடியாஸ் எல்லாமே இதில் தான் இருக்கும். கான்ஸ்டிடியூஷன்றது ஒரு சில கண்ட்ரியில் ரிட்டனாகவும் இருக்கும், ஒரு சில கண்ட்ரியில் அன்ரிட்டனாகவும் இருக்கும். நம்மளோட இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இஸ் தி லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் இந்த வேர்ல்டு. உலகிலேயே மிக நீளமான எழுதப்பட்ட அரசியலமைப்புன்னு சொல்லலாம். இந்த அரசியலமைப்பு புத்தகம்ன்றது நம்ம கையில் ஈஸியாக வந்துடல. போர்ச்சுகீஸ், டச், டேனிஷ், ஃப்ரெஞ்ச் அண்ட் இங்கிலீஷ் இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸ் கீழே தான் நம்ம இருந்தோம். ஸோ இந்த இங்கிலீஷ் பிரிட்டிஷர்ஸ் நம்ம இந்தியாவுக்குள்ளே ஒரு ட்ரேடராக தான் உள்ளே வருவாங்க இன் 1608. இது ஏன் வருவாங்கன்னா, குவீன் எலிசபெத் 1600 ஒரு சார்ட்டரை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இது ட்ரேடிங் ரைட் அவங்களுக்கு இந்தியாவில் செய்கிறதுக்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ரைட்டை கொடுத்துருப்பாங்க. கம்ப்ளீட்டாக அவங்க ஒரு ட்ரேடிங் ஃபங்க்ஷனுக்காக தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இன் 1764 பேட்டில் ஆஃப் பக்சார்னு ஒரு போர் நடந்திருக்கும். இதனோட முடிவில் பிரிட்டிஷ்க்கு திவானி ரைட்ஸ் கிடச்சிருக்கும். திவானி ரைட்ஸ் ஓவர் பெங்கால், பீகார் அண்ட் ஒரிசா. இந்த திவானி ரைட்ஸ்னால் என்னென்னா சிவில் ஜஸ்டிஸ் அண்ட் ரெவன்யூ ரைட். ஸோ இந்த ரெண்டு ரைட்டும் கிடைக்கவும் ஒரு டெரிட்டோரியல் பவர் அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. ஃப்ரம் 1765 இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, கிழக்கிந்திய நிறுவனம் தான் நம்மளை ஆட்சி செஞ்சுட்டு வந்திருக்காங்க டில் 1858. 1858 அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோன்னா, 1857 சிப்பாய் முட்டினி, சிப்பாய் கழகம்னு ஒன்று நடந்திருக்கும். இதில் நம்ம இந்தியர்கள் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிஸ் போடக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நாங்கள் ஃபாலோ பண்ண மாட்டோம்ட்டு ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இதனால தான் பிரிட்டிஷ் க்ரௌன் டைரக்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியை நாங்கள் எடுத்துக்கிறோம், இந்தியாவோட கவர்னன்ஸை நாங்களே இங்கிலாந்துலேருந்து பார்த்துக்கிறோம்னு சொல்லவும் தான் பிரிட்டிஷ் க்ரௌன் கீழே நம்ம வரோம். ஃப்ரம் 1858 to 1947 ஆகஸ்ட் 15 நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிற வரைக்குமே பிரிட்டிஷ் க்ரௌன் கீழே தான் நம்ம இருக்கிறோம். இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கும் போது அப்போது நமக்குன்னு ஒரு கான்ஸ்டிடியூஷன் தேவை இல்லையா, அதனால தான் கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி ஒன்று 1946 நம்ம ஃபார்ம் பண்ணுறோம். இந்த கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி கான்ஸ்டிடியூஷன் புக்கை ரெடி பண்ணி Jan 26, 1950 தி கான்ஸ்டிடியூஷன் கேம் இன்டு பீயிங். இதனோட வேரியஸ் ஃபீச்சர்ஸ் நிறைய கண்ட்ரிலேருந்து நம்ம எடுத்துருக்கோம். முக்கியமாக இந்த பிரிட்டிஷ் கம்பெனி ரூல் அண்ட் க்ரௌன் ரூலில் போடப்பட்ட நிறைய ஆர்டிகல்ஸோட தாக்கம் நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் நிறையவே இருக்கும். அப்படி அவங்க போட்ட அந்த கம்பெனி ரூல் அண்ட் க்ரௌன் ரூல் கீழே என்னென்ன ஆக்ட்ஸ் வருதுன்னு பார்ப்போம். அண்ட் அது எப்படி நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோட லிங்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டை ரெண்டு ஹெட்டிங் கீழே கொண்டு வரலாம். ஒன்று கம்பெனி ரூல், இன்னொன்று க்ரௌன் ரூல். கம்பெனி ரூல் 1773 ஆரம்பிச்சு 1858 வரைக்கும் நடந்திருக்கும். க்ரௌன் ரூல் 1858 ஆரம்பிச்சு 1947 வரைக்கும் நடந்திருக்கும். ஸோ இந்த கம்பெனி ரூல் கீழே என்னென்ன வருதுன்னு பார்ப்போம். Regulating Act 1773, Amending Act 1781, Pitt India Act 1784, Act of 1786, Charter Act of 1793. இந்த Charter Act series எல்லாமே 20 years கேப்பில் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் 1793, செகண்ட் ஒன் 1813, தேர்ட் ஒன் 1833, ஃபோர்த் ஒன் 1853. ஸோ இதெல்லாம் கம்பெனி ரூல் கீழே வரக்கூடியது. பிஃபோர் 1773 நம்ம இந்தியாவில் 3 கவர்னர் போஸ்டிங் இருந்தது. ஒன்று பெங்கால், இன்னொன்று மெட்ராஸ், இன்னொன்று பாம்பே. இந்த கவர்னர்ஸ்லாம் இந்தியாவிலேருந்து இங்கிலாந்து ரிட்டர்ன் ஆகும்போது எல்லாருமே ஒரு ரிச் அண்ட் வெல் செட்டில்டாக போனாங்க. எப்படி இந்தியாவிலேருந்து வரவங்க மட்டும் இவ்வளோ ரிச் ஆகுறாங்கன்னு பார்த்தா, நம்ம இந்தியாவில் இருக்கும்போது அவங்க நிறையா நேட்டிவ்ஸ் கிட்ட பிரைபரி வாங்கியிருப்பாங்க. ஸோ இவங்களை ரெகுலேட் பண்ணணும், இந்த கம்பெனியை ரெகுலேட் பண்ணணுன்றதுக்காக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் போட்டு ஃபர்ஸ்ட் ஆக்ட் தான் இந்த ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டேக்கன் பை த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் டு கண்ட்ரோல் அண்ட் ரெகுலேட் த அஃபேர்ஸ் ஆஃப் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இன் இந்தியா. இன்னொன்று, ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் பொலிட்டிக்கல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷன் ஆஃப் த கம்பெனியை ரெகக்னைஸ் பண்ணது இந்த இடத்துல தான். ஸோ இதுதான் சென்ட்ரலைசேஷனை ஸ்டார்ட் பண்ணி வச்சது. இந்த சென்ட்ரலைசேஷன்னா என்னது? அதாவது கவர்னர் ஆஃப் பாம்பே அண்ட் கவர்னர் ஆஃப் மெட்ராஸ் அண்ட் கவர்னர் ஆஃப் பெங்கால், இவங்க 3 பேருமே ஒன்று தான் இதுக்கு முன்னாடி இருந்துட்டு இருந்தது. ஸோ இந்த ஆக்டில் என்ன பண்ணுறாங்க, கவர்னர் ஆஃப் பெங்கால்ன்றவரை கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால்னு ஒரு பவர் எக்ஸ்ட்ராக்கி அவரை மேலே வச்சு அவருக்கு கீழே தான் சப்பார்டினேட்டாக தான் கவர்னர் ஆஃப் பாம்பே அண்ட் மெட்ராஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால் யாருன்னு பார்த்தோன்னா லார்ட் வாரன் ஹாஸ்டிங்ஸ். ஃபர்ஸ்ட் கவர்னர் ஆஃப் பெங்கால் ராபர்ட் கிளைவ். இப்போது டிசைக்னேஷன் மாற்றதுனால இந்த டைமில் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்காலாக இருக்கிறது லார்ட் வாரன் ஹாஸ்டிங்ஸ். இது மட்டும் இல்லாமல் இவருக்கு கீழே ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில்னு ஒன்று வைக்கிறாங்க. இதில் 4 மெம்பர் இருப்பாங்க. இந்த 4 மெம்பர் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்காலை அசஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ அவருக்கு ஹையர் பவர் வந்திருக்கு இல்லையா. செகண்ட் பாயிண்ட் தான் கவர்னர் ஆஃப் பாம்பே அண்ட் மெட்ராஸ் இவருக்கு சபார்டினேட்டாக மாறுது. அண்ட் தேர்ட் பாயிண்ட், இந்த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் மட்டும் இல்லாமல் இன்னொரு பாடியை க்ரியேட் பண்ணுறாங்க, கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்.
இது வந்து ஒரு கவர்னிங் பாடி ஆஃப் த கம்பெனி. இது எதுக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் போடுறாங்கன்னா, கம்பெனியோட ரெவன்யூ, சிவில் அண்ட் மிலிட்ரி அஃபேர்ஸை கண்காணிக்கிறதுக்காக போடுறாங்க. இதை பற்றி ரிப்போர்ட்டை வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த ஆக்ட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை ரெகுலேட் பண்ணணுன்றதுக்காக தானே போடுறாங்க. ஸோ இதில் 4th பாயிண்ட் என்னன்னா, சர்வன்ஸ் ஆஃப் த கம்பெனியை எந்த ஒரு ப்ரைவேட் ட்ரேடாக இருக்கட்டும், எந்த ஒரு பிரைவரியாக இருக்கட்டும், நேட்டிவ்ஸ் கிட்டேருந்து வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் 5th பாயிண்ட், வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், சுப்ரீம் கோர்ட் அட் கல்கத்தா வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1774. 1773 ரெகுலேட்டிங் ஆக்ட், 1774 சுப்ரீம் கோர்ட்டை கல்கத்தாவில் நிறுவிக்கிறாங்க. ஸோ இந்த சுப்ரீம் கோர்ட்டில் 1 சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் 3 அதர் ஜட்ஜஸ் இருப்பாங்க. இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் யாருன்னா சர் எலிஜா எம்ஃபி. இங்கிலீஷ் கவர்மெண்ட்டுக்கு கவர்னர் ஜெனரல்லாம் ரிச் ஆகிறாங்கன்ட்டு ஒரு டவுட் வருது. ஸோ இவங்களை ரெகுலேட் பண்ணுறதுக்காக ரெகுலேஷன் ஆக்ட் 1773 கொண்டு வராங்க. நோ பிரைபரின்னு சொல்கிறாங்க. இதை கண்காணிக்க சிஓடின்ட்டு ஒரு பாடியை நியமிக்கிறாங்க, கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். அண்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்னு மாற்றுறாங்க. ஸோ இவருக்கு வந்து அதிக பொறுப்பு கொடுக்குறாங்க. கவர்னர் ஆஃப் பாம்பே அண்ட் மெட்ராஸ்க்கு தலைமை தாங்கக்கூடிய பொறுப்பு. அதனால இவரை அசஸ் பண்ண ஒரு 4 மெம்பர் கொண்ட எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் இது பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஆக்ட், அமெண்டிங் ஆக்ட் ஆஃப் 1781. இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். பட் இது எதுக்கு போடுறாங்கன்னா, ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773 இருக்கக்கூடிய ஒரு சில டிஃபெக்ட்ஸை ரெக்டிஃபை பண்ணி இது போட்டுருப்பாங்க. இதுக்கப்புறமா நமக்கு இம்பார்ட்டன்ட் ஆனது பிட்ஸ் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1784. இந்த பிட்ஸ் இந்தியா ஆக்டில் 2 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் திங், டபுள் கவர்மெண்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அதாவது கம்பெனியோட அஃபேர்ஸை, ஃபங்க்ஷன்ஸை 2ஆக பிரிச்சிருப்பாங்க. ஒன்று கமர்ஷியல் ஃபங்க்ஷனும், இன்னொன்று பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷனும். இந்த பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்றதுக்கு கீழே தான் சிவில் அண்ட் மிலிட்ரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் வரும். இந்த கமர்ஷியல் ஃபங்க்ஷனை பார்த்துக்கிறதுக்கு கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸும், பொலிட்டிக்கல் அதாவது சிவில் அண்ட் மிலிட்ரி ஃபங்க்ஷன்ஸை பார்த்துக்கிறதுக்கு போர்ட் ஆஃப் கண்ட்ரோல்னும் 2ஆக பிரித்து டபுள் கவர்மெண்ட்டை பிட்ஸ் இந்தியா ஆக்டில் தான் செஞ்சுருப்பாங்க. அண்ட் செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ், இந்த ஆக்டுக்கு அப்புறமா தான் கம்பெனிஸ் டெரிட்டரி இன் இந்தியாவை ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இட் வாஸ் கால்ட் அஸ் பிரிட்டிஷ் பொசஷன்ஸ் இன் இந்தியா. ஸோ ஒரு அத்தாரிட்டி இந்த இடத்துல தான் உங்களுக்கு கொடுக்கப்படுது. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா, பிட்னா குழியா, இதை தோன்றதுக்கு 2 பேர் தேவை. ஸோ இதை டபுள் கவர்மெண்ட்னு சொல்லிக்கலாம். இன்னொன்று பிரிட்டிஷ் பொசிஷன் இன் இந்தியா. ஸோ நிலத்தை குறிக்கிறது. அதனால் நிலம் இருந்தால் தான் குழி தோண்ட முடியும். ஸோ இந்த 2 பாயிண்ட்டை இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஆக்ட் ஆஃப் 1786. இந்த ஆக்ட் ஆஃப் 1786 இந்த டைம் பீரியடில் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலா லார்ட் கார்ன்வாலிஸ் இருப்பார். இவர் 2 டிமாண்ட் வைப்பார். ஒன்று, இந்த 4 மெம்பர் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸை இன் ஸ்பெஷல் கேசஸ் நான் அதை ஓவர் ரைட் பண்ணுவேன் அப்படின்னும், இன்னொன்று அவர் தான் கமாண்டர் இன் சீஃபாக இருப்பாருன்னும் சொல்லியிருப்பார். ஸோ இது 2த்தையுமே பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ஆஃப்டர் தட் சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1793. சார்ட்டர் ஆக்டோட சீரிஸ் இதில் தான் ஸ்டார்ட் ஆகும். 1793 சார்ட்டர் ஆக்டில் 4 ஃபீச்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ், லார்ட் கார்ன்வாலிஸ் வாங்கின ஓவர் ரைடிங் பவர் இருக்கு இல்லையா, அதை ஃபியூச்சர் கவர்னர் ஜெனரலுக்கும் கவர்னர் ஆஃப் பிரசிடென்சிஸ்க்குமே கொடுக்கப்பட்டிருக்கும். செகண்ட் ஒன் இஸ், கவர்னர் ஜெனரலுக்கு மோர் பவர் கொடுத்து இந்த சப்பார்டினேட் பிரசிடென்சிஸ் ஆஃப் பாம்பே அண்ட் மெட்ராஸ் இருக்கு இல்லையா, இந்த கவர்மெண்ட்டை அவர் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம பிரசிடென்ட் கீழே கவர்னர்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ்லாம் வராங்க இல்லையா, இதனோட ரூட் வந்து இந்த ஆர்டிகல் தான். அண்ட் தேர்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இஸ், ட்ரேட் மோனோபாலி ஆஃப் த கம்பெனியை 20 இயர்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஃபோர்த் பாயிண்ட் இஸ், போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் மெம்பர்ஸ்லாம் இருக்காங்க இல்லை, போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அந்த ஸ்டாஃப்ஸோட பேமெண்ட்லாம் இந்தியன் ரெவன்யூலேருந்து எடுத்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த 4 பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று ஓவர் ரைடிங் பவர், இன்னொன்று கவர்னர் ஜெனரலுக்கு அதிக பவர் கொடுத்துட்டு பிரசிடென்சிஸ் ஆஃப் பாம்பே அண்ட் மெட்ராஸை கீழே வைக்கிறது. தேர்ட் ஒன், ட்ரேட் மோனோபாலியை 20 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது. ஃபோர்த் ஒன், போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் மெம்பர்ஸ்க்கு நம்ம இந்தியன் ரெவன்யூலேருந்து காசு எடுத்து கொடுக்குறது. சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1830. இதில் 5 பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ், ட்ரேட் மோனோபாலியை என் பண்ணியிருப்பாங்க. இதுக்கப்புறம் வெறும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் இந்தியாவுக்குள்ளே வந்து ட்ரேட் பண்ணணுன்ட்டு இல்லை. இட் வாஸ் த்ரோன் ஓப்பன் டு ஆல் பிரிட்டிஷ் மர்ச்சன்ட்ஸ். பட் இந்த மோனோபாலி ஆஃப் த கம்பெனின்றது டீலையும் அண்ட் ட்ரேட் வித் சைனாலையும் 2 இடத்துல மட்டும் கண்டினியூ ஆகிட்டே இருந்தது. இது மூலயமா பிரிட்டிஷ் க்ரௌனோட சாவர்னிட்டியை நிலைநாட்டினாங்க. தேர்ட் பாயிண்ட் இஸ், கிறிஸ்டியன் மிஷனரிஸ்லாம் நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்து பீப்புளை என்லைட்டன் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஃபோர்த் ஒன் இஸ், வெஸ்டர்ன் எஜுகேஷன் டெவலப் ஆக ஆரம்பிச்சது. ஃபிஃப்த் ஒன் இஸ், லோக்கல் கவர்மெண்ட் இந்தியாவில் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு டாக்ஸஸ் இம்போஸ் பண்ணக்கூடிய பவரை கொடுக்குறாங்க. அப்படி பே பண்ணாதவங்களை பனிஷ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. இந்த ஆக்ட் இந்தியன்ஸ்க்கு ரொம்பவே முக்கியமான ஆக்ட். ஏன்னா இந்தியாவுக்கு 1 lakh ரூபி கொடுத்து நம்ம எஜுகேஷனை டெவலப் பண்ணுறதுக்கு இந்த ஆக்ட் மூலமாக தான் செஞ்சிருப்பாங்க. இந்த எஜுகேஷன் டெவலப் ஆனதுனால தான் நம்ம கண்ட்ரியில் நிறைய லாயர்ஸ் ஃபார்ம் ஆனாங்க, வெஸ்டர்ன் தாட்ஸ் வளர ஆரம்பிச்சிது. ஸோ இந்த டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறமா தான் 1829 சதி அபாலிஷன் நடந்திருக்கும். இன்னொன்று ராஜா ராம் மோகன் ராய், இந்த மாதிரி சோஷியல் ரிஃபார்மர்ஸ்லாம் வளர ஆரம்பிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட், சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1833. ரெகுலேட்டிங் ஆக்டில் கவர்னர் ஆஃப் பெங்காலை கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்னு மாற்றிருப்பாங்க. இந்த இடத்துல கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்ன்றதை கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு மாற்றிருப்பாங்க. அப்படி வந்து ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா யாருன்னா வில்லியம் பென்டிக். ஸோ இதுதான் தி ஃபைனல் ஸ்டெப் டுவர்ட்ஸ் சென்ட்ரலைசேஷன் இன் பிரிட்டிஷ் இந்தியா. ஆஃப்டர் தட் செகண்ட் பாயிண்ட் இஸ், கவர்னர் ஆஃப் பாம்பே அண்ட் மெட்ராஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க 2 பேரோட லெஜிஸ்லேட்டிவ் பவரை டிப்ரைவ் பண்ணுறாங்க. ஆனால் இன்னும் எக்ஸிக்யூட்டிவ் பவர் அவங்க கிட்ட தான் இருக்குது. இன்னொன்று, இதுக்கு முன்னாடி வந்த லாஸ் எல்லாம் ரெகுலேஷன்ஸ்னு சொன்னாங்க. இந்த ஆக்டுக்கு அப்புறமா வரக்கூடிய லாஸ் எல்லாம் ஆக்ட்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அண்ட் தேர்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இஸ், ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை கம்ப்ளீட்டாக ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடியாக மாற்றுறாங்க, கமர்ஷியல் பாடியை என் பண்ணிட்டாங்க. அண்ட் ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இஸ், ஓப்பன் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ஃபார் த செலெக்ஷன் ஆஃப் சிவில் சர்வன்ஸ். இதை கண்டக்ட் பண்ண முன் வராங்க. பட் கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து இதை அப்போஸ் பண்ணி அதை நெகேட் பண்ணி விட்டுருவாங்க. சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1853. இதுதான் இந்த சார்ட்டர் ஆக்ட் சீரீஸ்லேயே லாஸ்ட் ஒன்.
அண்ட் இட் ஹோல்ட்ஸ் அ சிக்னிஃபிகண்ட் கான்ஸ்டிடியூஷனல் லேண்ட்மார்க். ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, நம்ம பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் இந்தியாவில் இருக்கு இல்லையா, இதுக்கு ஃபவுண்டேஷனே இந்த ஆக்ட் தான். ஏன்னா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த இடத்துல தான் லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷனை தனித்தனியாக பிரிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் கவர்னர் ஜெனரல் கவுன்சிலில் ஒரு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு ஒன்று உருவாக்குறாங்க. அதை இந்தியன் சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லெஜிஸ்லேட்டிவ் விங் மினி பார்லிமெண்ட்டாக நடைபெறுது. லெஜிஸ்லேஷன்னா என்னது? ஒரு லா மேக்கிங் ப்ராசஸ். இதுக்கு தனியாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது இந்த லாவில் தான். செகண்ட் பாயிண்ட் இஸ், இந்தியன்ஸ்க்கும் இந்த ஓப்பன் காம்படிஷன் சிஸ்டம் சிவில் சர்வன்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கு நடக்கக்கூடிய இந்த எக்ஸாமில் இந்தியன்ஸையும் கம்ப்ளீட் பண்ண விடுறாங்க. இதுக்கப்புறமா மெக்காலி கமிட்டி அப்படின்ட்டு ஒன்று போடுறாங்க. இது எதுக்குன்னா இந்தியன் சிவில் சர்வீஸ்க்கான கமிட்டி. எப்போ 1854. இந்த 1854க்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு மெக்காலி குழு அது எதுக்குன்னா லா கமிஷன் இன் 1834. ஃபர்ஸ்ட் லா கமிஷன் 1834, இதோட ரிப்போர்ட்டை 1837 தருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சிவில் சர்வீஸ் எஜுகேஷன் கமிஷன் வந்து 1854. ரெண்டுமே லார்ட் மெக்காலி கிட்ட தான். ஸோ இது ரெண்டுமே கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய ஒரு கொஸ்டின், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் லா கமிஷன், செகண்ட் ஒன் எஜுகேஷனுக்கானது. தேர்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இஸ், பிரிட்டிஷ் கிரவுன் கம்பெனி ரூலை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. பட் எவ்வளோ நாளுன்னு குறிப்பிட்டிருக்க மாட்டாங்க. ஸோ இதோட மீனிங் என்னன்னா, எப்போ வேணாலும் அவங்க டெர்மினேட் பண்ணலான்றதுக்கு தான் அர்த்தம். ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இஸ், இந்தியன் சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் அவுட் ஆஃப் 6 மெம்பர்ஸில் 4 மெம்பர்ஸை லோக்கல் கவர்மெண்ட் ஆஃப் மெட்ராஸ், பாம்பே, பெங்கால் அண்ட் ஆக்ரா வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன்ன்றது கொடுக்கப்பட்டுச்சு. ஆக்ட் ஆஃப் 1853ல் ஃபர்ஸ்ட் ஒன் சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், இந்தியன் சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு ஒன்று உருவாக்குறாங்க. லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷனை தனித்தனியாக பிரிக்கிறாங்க. சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸை இந்தியன்ஸ்க்கும் ஓப்பனாக வைக்கிறாங்க. ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாலும் டைம் பீரியட் சொல்லலை. இந்தியன் சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் 4 மெம்பர்ஸை நம்ம லோக்கல் கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறாங்க. இந்த சார்ட்டர் ஆக்ட் முடிஞ்சதுக்கப்புறமா 16 ஏப்ரல் 1853ல் ஃபர்ஸ்ட் ரயில்வே பேசஞ்சர் லைனை மும்பை டு தானே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. மும்பை டு தானே ஃபர்ஸ்ட் ரயில்வே பேசஞ்சர் லைன். வெறும் ரயில்வே லைனா ரெடர் டு சிந்தாதிரிப்பேட் கூட்ஸ் கேரியேஜாக போயிட்டு இருந்தது. ஸோ தேர்ட் ஒன் வந்து ஃபர்ஸ்ட் டெலிகிராஃப் லைன். அது வந்து கல்கத்தா டு ஆக்ரா. இது எப்போனா 1854 கல்கத்தா டு ஆக்ரா டெலிகிராஃப் லைன். இந்த 3 விஷயமும் ஏன் இம்பார்ட்டன்ட்னா, இந்த டைம் பீரியடில் இந்த மாதிரி கம்யூனிகேஷனில் டெவலப் ஆக கிரேட் ரிவால்ட் நடக்கிறதுக்கு ஒரு தூண்டுதலாக இருந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் டாக்டரின் ஆஃப் லேப்ஸ், இந்த மாதிரி நிறைய காரணங்கள்னால 1857 கிரேட் ரிவால்ட் நடந்திருக்கும். அந்த கிரேட் ரிவால்ட்டுக்கு அப்புறமா பிரிட்டிஷ் கிரவுன் டைரக்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்திருப்பாங்க. இதுக்கு இன்னொரு ரீசனும் என்னன்னா, 1813ல் ஆரம்பிச்சு 1833, 1853 எல்லா ஆக்ட்லையும் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க. ஒரு சேஞ்சும் நம்ம இந்தியன்ஸை இரிட்டேட் பண்ணிகிட்டே இருந்திருக்கும். இது மட்டும் இல்லாமல் நமக்கு எஜுகேஷனும் கொடுத்துருப்பாங்க. அப்போது எது கரெக்ட் எது தப்புன்னு அவங்களுக்கு பார்க்க தெரிஞ்சுது. இதனால் 1857 ஒரு கிரேட் ரிவால்ட் நடக்கும். இதுக்கப்புறமா பிரிட்டிஷ் கிரவுன் நம்மள ஆட்சி செய்வாங்க. அதை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். Now question time. In which act double government was established? Regulating Act 1773, Pitt India Act 1784, Charter Act 1793. இதுக்கு நான் கீ சொன்னேன். Pitt India Act 1784 தான் ஆன்சர். குடித்தோண்ட 2 பேர் வேணும். ஸோ டபுள் கவர்மெண்ட். When was the first law commission was established? 1833, 1834, 1853, 1854. Answer is 1833. Civil Service Committee தான் 1854. ரெண்டுமே லார்ட் மெக்காலி கமிட்டி. And question for you, in which act the governors of Bombay and Madras were deprived of their legislative power? Charter Act of 1793, 1813, 1833, 1853. இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. Thank you. Subscribe and follow Learning Corner for more updates.